ஒரு தீர்க்கதரிசி இன்ட்ரோடியூஸ் பண்றாரு. எப்படி பண்றாரு? அப்போது சபையின் நடுவில் இருக்கிற ஒருத்தன் பேரு மத்தனியா, ரெண்டாவது ஏயேல், ரெண்டாவது அப்புறம் மூணாவது பெனாயா, நாலாவது சகரியா, அஞ்சாவது, ஆறாவது, ஏழாவது, 7 சந்ததி கொண்டு வந்து ஏழாவதா சொல்றாரு, லேவியின் புத்திரல் ஒருவன் மேல் கர்த்தருடைய ஆவியானவர் இறங்கினார். ஒரு ஆமீன் சொல்லுங்க. ஆமீன். இந்த நேரடியா சொல்லிட்டு போயிருக்கலாம், ஒருத்த மேல ஆவியானவர் இறங்கினார்னு எழுதியிருக்கலாம். ஆனா எத்தனை பேரை மென்ஷன் பண்றாரு பாருங்க. அது என்ன தெரியுமா காரணம்? அது என்ன தெரியுமா? இவங்க அத்தனை பேரோட கூட தேவன் இருந்திருக்கிறார். ஒரு ஆமீன் சொல்லுங்க. ஆமீன். இவர்கள் வம்சத்தில் வந்தவன் சொன்னாதான் இவன் நம்புவான். இவங்க அத்தனை பேர் தீர்க்கதரிசிகள் உள்ளவன். அந்த தீர்க்கதரிசி வம்சத்தில் வந்த ஒருத்தனை கர்த்தர் எழுப்பி பேச வைக்கிறார். திடீர்னு ஒருத்தர் எழுந்தா நம்ப முடியாது. அதை திடீர்னு ஒருத்தர் எழுந்தா அது எப்படி? இவர் தீர்க்கதரிசி எல்லாம் ஒண்ணு இல்ல, திடீர்னு எழுந்து சொல்லிட்டா நம்ம அதை நம்பி போய் எங்கன்னா சாக முடியுமா? நான் கேள்வி கேட்பான். அதனால பரிசுத்த ஆவியானவர் ஞாபகப்படுத்துறார் பாருங்க, இத்தனை வம்சத்திலிருந்து வந்தவன் ஒருவன் இவன். ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. கரங்களை வைத்து ஆமென் சொல்லுங்க. ஆமென். அப்ப கர்த்தருடைய ஆவி அவன் மேல இறங்கினதுனால என்ன சொல்லுச்சான்? சகல யூதா கோத்திரத்தாரே, எருசலேமின் குடிகளே, ராஜாவாகி யோசபாத்தே, கேளுங்கள். அடி சம நெத்தி அடி எடுத்த உடனே அந்த ஏராளமான கூட்டத்துக்கு பயப்படாத, உன் உபவாசத்தை நான் கண்டேன். ஒரு ஆமென் சொல்லுங்க. ஆமென். உன் உபவாசத்தை கண்டேன், உன் ஜெபத்தை கேட்டேன், உன்னுடைய உள்ள குமுறுதலை நான் கண்டேன். நீ பயப்படாத ஜனத்திற்கு, யுத்தம் உன்னுடையது இல்லடா, யுத்தம் என்னுடையது. அவர் கரங்களை தட்டி கர்த்தரை கனம் பண்ணுங்க. ஆமென். நீ யுத்தம் செய்ய போறதில்லை, யுத்தம் நான் செய்ய போறேன் அப்படின்னாரு கர்த்தர். நீ சும்மா இரு. சில நேரங்களில் நமக்கு சில போராட்டங்கள் வரும்போது நமக்கு விளங்குறது இல்ல பாருங்க. நாம தான் ஏதோ பெருசா முடிக்கிறோம் சொல்லி செய்துட்டு இருப்போம். யுத்தம் கர்த்தருடையது. ஒரு ஆமென் சொல்லுங்க. ஆமென். உன் சரீரத்தில் ஓடுகிற ரத்தம் கர்த்தருடையது. உன் சரீரத்தில் ஓடுகிற ரத்தம் கர்த்தருடையது. உன் சரீரம் கர்த்தருடையது. உன் எலும்புகள் கர்த்தருடையது. அது அவரால் உருவாக்கப்பட்டது. அதற்குள்ள இருக்கிற நோய்களையும் பேய்களையும் கர்த்தர் விரட்டி அடிப்பார். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமையாக. உனக்குள் அது உள்ளே வர முடியாது. கர்த்தர் சொல்றாரு, யுத்தம் கர்த்தருடையது, என்னுடையது. யுத்தம் உங்களுடையது அல்ல, என்னுடையது. நாளைக்கு நீங்கள் அவர்களுக்கு விரோதமா மட்டும் போங்க, மத்ததை நான் பார்த்துக்கிறேன். அவங்க எரிவேல் வனாந்தரத்துக்கு எதிரான பள்ளத்தாக்கில் கடையாந்தரத்துல வந்து நிக்கிறான். நீ எதிர்கொண்டு ஓடு. ஓடுறது மட்டும்தான், போறது மட்டும்தான் வேலை. கத்தி சுத்தி துப்பாக்கி எல்லாம் நீ கொண்டு போக வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா யுத்தத்தை நான் பண்ண போறேன். நீ போய் பாடுறாங்க தெரியும், நீ பண்ண ஜபத்துக்கு பதில் வந்துதா இல்லையான்னு. ஒரு ஆமென் சொல்லுங்க. ஆமென். ஜபம் பண்ண பிறகு காத்திருக்கிறோமா பதில் பெறும்படி ஜபம் பண்ணுவோம். பல மணி நேரம் ஜபம் பண்ணிட்டு எழுந்து போயிட்டே இருப்போம், அவ்வளவுதான். ஆனா அதை நம்ம கண்டுபிடிப்போமா? இந்த ஜபத்துக்கு பதில் வந்துதா இல்லையான்னு கண்டுபிடிச்சோமா? இல்ல. கண்டுபிடித்தவர்கள் பாக்கியவான்கள். ஆமென் சொல்லுங்க. ஆமென். ஒரு காரியத்தை நிர்ணயம் பண்ணி ஜெபம் பண்ணா அதுக்கு பதில் வர வரை விடக்கூடாது. பதில் வர விடக்கூடாது. ஆண்டற்ற நிக்கணும். பின்னும் பேச துணிந்தேன். ஆபிரகாம் சொன்னது போல சொல்லணும். இன்னும் அடியேன் பேச துணிந்தேன். இன்னும் 10 பேர்ல கூட நிறுத்தி விட்டு போயிட்டார் பாருங்க. 100 பேர் மொத்த பட்டணம். அப்ப என்ன சொல்லப்பட்டிருக்கு இந்த இடத்துல? யுத்தம் பண்றது நான் தான், நீங்க சும்மா போங்க அப்படின்னாரு. அப்படியே ஜெனரலா சொல்லிட்டு வரேன் பாருங்க. நாளைக்கு நீங்க என்ன பண்ணுங்க? யுத்தத்தை பண்ணுகிறவர் நீங்கள் அல்ல, யூதா மனுஷரே, எருசலேமின் ஜனங்களே, நீங்கள் தரித்து நின்று கர்த்தர் உங்களுக்கு செய்ய ரட்சிப்பை பாருங்கள். நாளைக்கு ஒரு அற்புதம் இங்க இருக்கிறவர்களுக்கு யாருக்கோ நடந்து கொண்டிருக்கிறது. நாளைக்கு ஒரு அற்புதத்தை உன் கண்கள் பார்த்து உன் இருதயம் பூரித்து அது சமாதானத்தில் நிரம்ப தேவனுடைய ஆவியான வசனத்தை பேசுகிறார். இந்த வசனத்தை பேசுகிறார். நீங்கள் தரித்து நின்று கர்த்தர் உங்களுக்கு செய்ய ரட்சிப்பை பாருங்கள். நாளைக்கு அது உங்கள் நடுவிலே தோன்ற போகிறது. நாளைக்கு அது உங்கள் நடுவிலே இயேசுவின் நாமத்தில் தோன்ற போகிறது. நீங்கள் பயப்படாமலும் கலங்காமலும் இருங்கள். நாளைக்கு அவர்களுக்கு எதிராக மட்டும் போங்க. கர்த்தர் உங்களோட கூட இருக்கிறார். கர்த்தர்